जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूत गणादि सेवितं कवित्त जम्बु फलसार पक्षितम् उमासुतं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில எந்தெந்த ராசிக்கு இந்த வாரம் என்னென்ன சொல்றது. ஒரு வாரமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வாரமும் நமக்கு என்னென்ன இருக்கும், என்னென்ன விஷயங்கள் நமக்கு நடக்கிறது, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். யாரை நம்ப வேண்டும், யாரை நம்ப கூடாது, இந்த வாரத்துல கடன், இஎம்ஐ, லோன், இந்த சில விஷயங்கள்லாம் நம்ம கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு சில பேருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் இருக்கும், எந்தெந்த விஷயத்துல நாம் கவனமாக இருக்க வேண்டும், கணவன் மனைவி, பொதுவாக வேலை விஷயத்துல, சொத்து, அதே போல தொழில் செய்யக்கூடிய இடத்துல, பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல நமக்கு எப்படி எல்லாம் இருக்கு, என்னென்ன சூழ்நிலைகள் நம்ம சந்திக்க போறோம், தற்போது கிரக நிலையை ஆராய்ந்து அதனை அடிப்படையாக கொண்டு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பங்கு சந்தை லாபத்துடன் இருக்குமா, கணவன் மனைவி எல்லாம் எப்படி, எந்த சூழ்நிலையில இந்த வாரத்துல எந்த அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கும், மூத்த குடிமக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, இந்த வாரத்துல நிகழக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சொத்து, நீதிமன்றம், இது போன்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும். கண்களுக்கு தெரியும் அனைத்து நன்மையும் அல்ல, தாமதமாகும் அனைத்தும் தோல்விகளும் அல்ல. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை விட்டு விலகுபவர்கள் அனைவரும் எதிரிகள் அல்ல. சில நேரங்களில் இறைவன் தடுக்கின்ற பாதையை உங்களை காப்பாற்றும் பாதையாக கூட இருக்கலாம். நீ இந்த வழியில போகாது, இந்த வழியில போ, உனக்கு இது நல்லது அப்படின்னு இறைவன் உனக்கு காட்டுவான். உனக்கு அப்படி காட்டக்கூடிய வழி உனக்கு சிறப்பான ஒரு வழியாக இருக்கும். அதனால இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும் போது 12 ராசி பலன்கள், மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் எப்படி இருக்கு நமக்கு. நம்மளோட இந்த வார்த்தை நீங்க கேட்டுட்டீங்கன்னு சொன்னா இந்த வாரத்துக்கு நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதுல எச்சரிக்கையா இருக்கணும், எதுல எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும், நமக்கு என்னென்ன செய்தால் நமக்கு சிறப்பு நன்மை அப்படிங்கிறத சமயோஜித புத்தியுடன் பார்த்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். என்னென்ன பேசுறோம், என்னென்ன முக்கியமா என்னென்ன பேசுறோம் அப்படிங்கறதெல்லாம் கவனம் தேவை. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன். துலாம் ராசி நேயர்களே, நிறைய பொய் சொல்றீங்க, நிறைய பொய் சொல்லி சில விஷயங்கள் சாதிச்சிட்டீங்க. இன்னும் என்ன சாதிக்க போறீங்கன்னு தெரியல. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா வாய்க்கு வந்ததெல்லாம் பொய் அப்படின்னு இருந்தா என்ன பண்றது சொல்லுங்க. வாயை திறந்தாலே பொய் அப்படிங்கிருந்தா என்ன பண்றது சொல்லுங்க. நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க நம்ம புத்திசாலித்தனமா பொய் சொல்லிட்டோம், இனிமேல் நம்மள யாரு என்ன சொல்ல போறா, அவன் நம்பிட்டான் அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க. துலாம் ராசி, தயவு செய்து அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு மேல இறைவன் ஒண்ணு இருக்கு. நீங்க பொய் சொல்றதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிச்சு பொய் சொல்லுங்க. சரியா? நமக்கு மேல ஒரு இறைவன். நீங்க ஒரு சூழ்நிலைக்காக பொய் சொல்லலாம், ஆனா அந்த ஒரு நிலையை நினைத்து பாருங்கள். நினைச்சு பார்த்து சில விஷயங்களை பண்ணுங்க. நான் தப்பு சொல்லல, ஏன்னா சில சந்தர்ப்ப சூழ்நிலையில பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆனா அதையே ஒரு விஷயமா எடுத்து பண்ணினீங்கன்னு சொன்னா சரியா வராது. நான் எதையுமே காரணம் இல்லாமல் சில விஷயங்கள் சொல்ல மாட்டேன். அதனால பார்த்து பண்ணுங்க. ஒரு நிமிட பொறுமை அனைத்தையும் காப்பாற்றலாம்ங்கிறத நம்பிக்கோங்க. ஒரு கையெழுத்து வாழ்க்கையை மாற்றலாம், ஒரு வார்த்தை ஒரு உறவை உடைக்கலாம். சோ கவனமா இருங்க. அதுவும் ஒரு உறவு உடையறதுக்கான வாய்ப்பு எந்தெந்த எழுத்துக்கு வருது அப்படின்னு சொன்னா சி லெட்டருக்கு வருது, ஹெச் லெட்டருக்கு வருது, என் லெட்டருக்கு வருது, எஸ் லெட்டருக்கு வருது. இது மட்டும் இல்லாது வி லெட்டருக்கு கூட பெண்களாக இருந்தால் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அடுத்ததாக உங்களுடைய பதவி உயர்வுக்கான வாய்ப்பு தெரியும். அலுவலக அரசியலில் சிக்காமல் இருங்கள். பிசினஸ்ல புதிய ஒப்பந்தம் லாபம் தரலாம். ஆவணங்களை முழுமையாக சரிபார்த்து கையெழுத்திடவும். சிறிய கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம். விட்டு கொடுத்தால் அமைதி திரும்பும். கணவன் மனைவி இடையே புரிதல் குறையலாம். திறந்த மனதுடன் பேசினால் உறவு வலுப்படும். அதே போல பாசிட்டிவான சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு வாய்ப்பு மீண்டும் உங்களுக்கு வரும். வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல பிறரை கண்மூடித்தனமாக நம்பினால் ஏமாற்றத்தை அதிகமாக தரும். மாணவர்கள் கல்வி சிதறலை தவிர்த்தால் தேர்விலும் போட்டித் தேர்விலும் முன்னேற்றம் கிடைக்கும். அதாவது படிப்பு விஷயத்துல கவனம் சிதறக்கூடாது. சோ கொஞ்சம் கரெக்டா பண்ணுங்க. அதே போல ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தை, லாபம் அதிக ஆசையில் முதலீடு செய்யாதீர்கள். பாதுகாப்பான அணுகுமுறையை பின்பற்றுங்கள். அது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். மூத்த குடிமக்கள் ரத்த அழுத்தம், சர்க்கரை மற்றும் மூட்டு வலியில் கவனம் தேவை. மன அழுத்தம், முதுகு வலி, தூக்கு முன்னிவு போன்றவற்றை அலட்சியப்படுத்தாதீர்கள். கோர்ட் கேஸ், நீதிமன்ற வழக்கு தாமதம் இருந்தாலும் சாதகமான முன்னேற்றம் உருவாகும். பொறுமை மிகவும் அவசியம்.
சண்டை, குடும்ப சண்டை, கோபத்தில் பேசும் ஒரு வார்த்தை பெரிய மனக்கசப்பை கூட உருவாக்கலாம். வெளியிட தகராறு, தேவையற்ற வாக்குவாதம், சாலை தகராறு அல்லது பொது இட மோதல்களில் இருந்து விலகி இருப்பது நல்லது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல திரும்ப திரும்ப கேட்டுக்கோங்க. சாலை தகராறு, ரோட்ல சண்டை போடுறது, பொது இடங்களில் மோதல் போன்றவற்றை விலகி இருப்பது நல்லது. தெருவுல சண்டை போடுறது, ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல சண்டை போடுறது, தெருல நிறைய நம்ம பாக்குறோம். அந்த மாதிரியான விஷயங்கள்ல தயவு செய்து என்ன செய்யணுங்கிறத யோசிச்சு இந்த வாரம் வெற்றியை தீர்மானிப்பது உங்கள் அதிர்ஷ்டம் அல்ல. உங்கள் நிதானம். பேசும் முன் யோசியுங்கள், நம்பும் முன் ஆராயுங்கள், கையெழுத்திட முன் படியுங்கள். சோ இதெல்லாம் சில விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து சில விஷயங்கள் பண்ணுங்க. ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கவனமா இருங்க. கல்யாண திருமண வாழ்க்கை சில பேருக்கு கொஞ்சம் சாதகமாக கூடி வரும். வேலை விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. வேலை விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சில பேருக்கு வேலை இருக்காது, சில பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. அரசாங்க உத்தியோகத்திலே இருப்பவர்கள் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. உங்களுடைய சிறிய அலட்சியம் நாளைக்கு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். அதாவது நம்மளை யார் பார்க்க போறா, நம்மளை யார் கேள்வி கேட்க போறா அப்படின்னு நீங்க வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா தவறு. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. யாராவது அந்த இடத்துல திடீர்னு ஒரு ஆய்வுக்கோ திடீர்னு ஒரு பிரச்சனைக்கோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரலாம். சோ துளாராசி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பார்த்து சில விஷயங்கள் நடந்துக்கிறது நல்லது. இந்த வாரம் கொஞ்சம் ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். சோ அது பார்த்துக்கோங்க. சுபம்.